ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாதாம் ரவா கேக் பேக்கரி ஸ்டைல் எப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் நான் வந்து பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தனியாக பீட் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டரையும் பவுடர் சுகரையும் நம்ம வந்து இதில் பீட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நான் வந்து மார்ஜரின் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் மார்ஜரின் பற்றியும் கேட்குறீங்க. இது பேர் வந்து மார்ஜரின், ஓகேங்களா? மார்ஜரின்லேயே 2 இருக்குது, லில்லி மார்ஜரின், ஜிஎஸ்எம் மார்ஜரின். கேக்குக்கு யூஸ் பண்ணுறது ஜிஎஸ்எம் மார்ஜரின் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சில பேக்கரிக்கு நீங்கள் எசன்ஸ் மார்ட் போனீங்கன்னா கேட்பாங்க, ஜிஎஸ்எம் வேணுமா லில்லி வேணுமான்னு. அப்போ ஜிஎஸ்எம்னு கேட்டு வாங்குங்க. இல்லை பேர் மறந்துட்டிங்கன்னா பேக்கரி மார்ஜரின், இது கேக் மார்ஜரின் அப்படின்னு கேட்குறோம், ஓகேங்களா? இது வந்து வெஜிடபிள் ஃபேட்டில் ஆன இது ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும், சில்லாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி இதை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பாதாம் ரவா கேக் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 160 ml வந்து, அதாவது 2/3 கப்பு, ஓகேங்களா? 2/3 கப் வந்து இது மில்க் இருக்குது. மில்க்கு வந்து நீங்கள் நார்மலாக ரொம்ப ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்க வேண்டாம். ஒரு நார்மல் நம்மளுடைய அந்த ப்ளூ கவர் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட சேம் 160 கிராம் வந்து ரவை, 160 ml 2/3 கப் வந்து மில்க்கு, அதே மாதிரி 160 கிராம் வந்து ரவை. ரவை வந்து 2 இருக்குது. இட்லிக்கு வைப்பாங்க இல்லையா ஒரு ரவை, ஸோ அந்த ரவையை யூஸ் பண்ணாதீங்க, ஓகே? அந்த ரவையை யூஸ் பண்ணக்கூடாது. இது நார்மலாக நம்ம உப்புமாலாம் செய்வோம் பாருங்கள், அந்த ரவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது அப்படியே சோக் ஆகட்டும். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ 220 கிராம் வந்து நான் மார்ஜரின் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 200 கிராம் வந்து பவுடர் சுகர், ஓகேங்களா? நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் கிரானுலேட்டட் சுகரை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 200 கிராம், 220 கிராம் மார்ஜரின், 200 கிராம் வந்து பவுடர் சுகர். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா 4 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பவுடர் சுகரும் மார்ஜரினும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் ஒரு 4 மினிட்ஸு நல்லா பீட் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது வந்து ஹை ஸ்பீடில் ஒரு 4 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நார்மலாக வந்து நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரணும், அவ்வளோதான், ஓகேங்களா? அதுலேயும் மார்ஜரின் வந்து நம்ம இதை விட ரொம்ப வந்து ஸ்டேபிளாக இருக்கும், நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் இதுக்கு வந்து 4 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 4 எக்கையும் சேர்க்கலாம், 1 சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எக் ஊற்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் ஆகட்டும், ஓகேங்களா? அதே மாதிரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த பட்டர் கூட எக்கை ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து கேர்டெலாம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லாஸ்டராக நம்ம ஃப்ளார்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு பேட்டராக நல்லா அழகாக ரெடி ஆகிடும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து ஹோம்மேடு, அதாவது வந்து மார்ஜரின் பதில் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அமுல் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இது 220 கிராம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அமுல் அன்சால்டட் பட்டராக இருந்தால் 235 கிராம் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் 4 எக்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது மிக்ஸ் ஆன உடனே ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் அடிச்சுக்கலாம். இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து பாதாம் ரவா கேக் இல்லையா, ஸோ ஆல்மண்ட் எசன்ஸ் இருக்கும், அது இருந்துச்சுன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூனும் ஆல்மண்ட் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் மைதா, 1
3/4 கப் மைதா அண்ட் 1/4 கப் ஆல்மண்ட் ஃப்ளார். ஆல்மண்ட் ஃப்ளார்னா பாதாம் பவுடர் இல்லை அப்படின்றவங்க பாதாம் வாங்கி அரைச்சிக்கோங்க. ஓகே, 1/4 கப். இது வந்து நான் ரெடிமேடாக வாங்கினது. ரெடிமேடாகவும் ஆல்மண்ட் ஃப்ளார் விற்குது. அப்படி இல்லைன்றவங்க வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒரு இதுவாக விட்டுட்டு அரைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அண்ட் சால்ட் ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை அகைன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்லோ ஸ்பீடில் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக இது பண்ணிவிட்டு ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லோ ஸ்பீடில் ஒரு 30 to 1 minute அவ்வளோதான். 30 seconds to 1 minute. இதுவே வந்து எனக்கு சைட்லலாம் இருக்குது. பட் நான் ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் தான் வந்து நமக்கு பீட்டரோட வேலை. நான் ஸ்டாண்ட் மிக்சரில் அடிக்கிறதுனால ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய பீட் பண்ணுறேன். எனக்கு ஹேண்ட் பெயின் இருக்குன்றதுனால தான் நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக அடிக்கணும் அந்த மாதிரினா. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் அடிக்கிறவங்க எலக்ட்ரிக் பீட்டரில் நான் சொன்ன அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பித்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை, உங்களுடைய ஓடிஜியை 180 டிகிரியில் பேக் மோடில் 10 to 15 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட 7 inch டின்னை வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பட்டர் போட்டு மைதா போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய சோப் பண்ணி வச்சுருக்க போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஓகேவா? இதை வந்து நல்லா ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது இதுவும் வந்து கெட்டியாக வந்தது இல்லையா? அப்புறம் ஒரு இடமா நிற்கக்கூடாது. அதனால கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை நான் 7 inch டின்னில் போட்டுக்கிறேன். லெவல் பண்ணணுன்னா லெவல் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இது கூட பாதாம் அங்கங்கே வைக்கிறேன். ஸோ பாதாம் வந்து உங்களுடைய சாய்ஸு, மேலே வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ்ன்னு இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். ஏன் ரீசன்னா இது வந்து ரொம்ப குண்டு குண்டாக இருக்குல்ல, அப்புறம் நம்ம கட் பண்ணும்போது உடையும். ஸோ அதனால் வந்து ஸோ இதுதான். இப்போ இதை வந்து நம்ம 45 minutes வந்து 180 டிகிரியில் பேக் மோடில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாதாம் ரவை கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து கூலிங் ரேக்கில் மாற்றிக்கலாம். இப்போ கூலிங் ரேக்கில் ஆற வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது இப்போ நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம எடுத்து இதை கட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு இது கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு சென்டராக எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ்ன்னு விற்கும். ஓகேங்களா? தட்டையாக இருக்கும் மெலிசா. அது போட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி குண்டு குண்டாக போடும்போது இப்போ இந்த இடத்துல ஸ்லைஸ் கட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும். இங்கே பாருங்கள் பிரேக் ஆகுதுல்ல, அது காமன் தான். ஆனால் அது ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டாலும் சரி இப்படி தான் வரும். அப்புறம் ஏதோ கட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம்.
ஸோ இதுதான் நம்மளுடைய ஆல்மண்ட் ரவா கேக். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தடவை நான் வந்து அப்படியே தான் அந்த பேப்பர்லேயே தான் வச்சுருந்தேன். ஓகேங்களா? இது பாருங்க, இந்த இது வரும்போது நமக்கு அப்படிதான் கட் ஆகும். இது ஏன் இப்படி கட் பண்ணுறேன்னா பிளேட்டருக்காக கட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம இது பண்ணும்போது கட் பண்ணுறது கிடையாது இது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம சுஜ்ஜி, அதாவது சுஜ்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரவா, சுஜ்ஜி ரவா, இதில் பண்ணுறது பாதாம் ரவா கேக் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நல்லா உள்ளே ஆறுறதுக்கு. அதே மாதிரி வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதில் அந்த பட்டரோடைய டெக்ஸ்டர் வந்து பாருங்கள், கையில் எப்படி வருது பட்டர், அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இதில் வந்து மைதாவோட கண்டென்ட் கம்மி. எப்போவுமே வந்து க்ளூட்டன் கண்டென்ட் கம்மியாக இருந்ததுனாலே நம்மளுடைய கேக் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக சீக்கிரம் பிரேக் ஆகிடும். மேலேயும் வந்து ஃபுல் கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். க்ளூட்டன் தான் வந்து பைண்டிங் கெப்பாசிட்டியே நமக்கு மைதாவில். அதனால தான் மைதாவில் பண்ணுறது. ஸோ மைதா இல்லாமல் க்ளூட்டன் ஃப்ளார்ஸ், ஆல்மண்ட் ஃப்ளார், க்ளூட்டன், ரவா க்ளூட்டன் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம க்ளூட்டன் இல்லாத திங்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் அந்த கேக் ஸ்லைஸ் எடுக்கும்போது. ஸோ கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.